வெல்கம் டு மடனிஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு தேங்காய் பொடி ஒன்று பண்ணி காட்டுறேன். சொடக்கு போடுற நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பொடியை கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம், இல்லை டெஸ்டினேட் கோகோனட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் டேரெக்டாக போட்டுக்கலாம். நான் இந்த தேங்காய் இருக்கிறதுனால இது நான் வறுத்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சும்மா லேசாக வானலில் வறுக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு, இது ஒரு 1/4 மூடி தேங்காய் தான். இது இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஒரு நாள் பண்ணோம்னா 4 பேர் 5 பேர் சேர்த்து சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். திரும்பவும் வேணும்னா பண்ணிக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் எதுவுமே போடாதது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மிளகாய் அப்படியே பார்த்து எடுத்து தாறுமாறாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். சரியான டேஸ்ட்டுங்க. ரொம்ப அப்படி நிமிஷமாக பண்ணி முடிச்சிடலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுற விஷயம். அதே மாதிரி டேஸ்ட்டும் அல்லும். நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஆஹா அப்படின்னு சொல்லுவீங்க. போட்டுட்டேன். இதிலே இந்த மிளகாய் பொடி போட்டுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இதை முதல்ல ரஃபாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தோலோட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த பூண்டு போட்டதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை எப்படியே வச்சிங்கனாலே 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சாலே ஒன்றுமே ஆகாது. இன்னும் நீங்கள் கொப்பரை தேங்காயை போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் மாதக்கணக்கில் வச்சுருக்கலாம். சரியான டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை நெய் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் செகண்டில் தான் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நெய் தான். நெய்யை விட்டு சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.